Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னில்லாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல MBBSல 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ரவுண்ட் 2க்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படிங்கறத கடகடன் பார்த்தறலாம் இந்த வீடியோல. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல 697 ஆனது ரவுண்ட் 2ல 2 மார்க் குறைஞ்சி 695 ஓசி ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கு. பிசிக்கு 690 ரவுண்ட் 1ல இருந்தது 3 மார்க் குறைஞ்சி 687 இருக்கு. பிசிஎம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 685 அப்படியே தான் இருக்கு. ரேங்க் மட்டும் சேஞ்சஸ் இருக்கு, இறங்கி இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி ஸ்டூடண்ட்ஸ்க்கு 681 மார்க்கா இருந்தது. செகண்ட் ரவுண்ட்ல 680 இருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 645 ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் 642. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 599ங்கிறது அப்படியே இருக்குது, ரேங்க்லேயும் சேஞ்சஸ் கிடையாது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 621ங்கிறது அப்படியே தான் இருக்குது, ரேங்க்லேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ தட் இந்த ரேங்க் பார்த்துங்க மோஸ்ட்லி எம்எம்சிக்கு இனிமேல் சேஞ்ச் ஆகிறதுக்கோ வேகன்சி வரதுக்கோ வாய்ப்பு கிடையாது. பட் ஸ்டில் நம்ம தேர்ட் ரவுண்ட் வேகன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டான்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1ல ஓசிக்கு 685 இருந்தது, 4 மார்க் குறைஞ்சி 681 செகண்ட் ரவுண்டில் இருக்குது. பிசிக்கு 680 இருந்தது, செகண்ட் ரவுண்டில் வந்து 4 மார்க் குறைஞ்சி 676 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 675 இருந்தது, 3 மார்க் குறைஞ்சி செகண்ட் ரவுண்டில் 672 இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 672 அப்படியே தான் இருக்குது, ரேங்க் மட்டும் குறைஞ்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 625 இருந்தது, 622 குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 561 அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை ரேங்க்கில் கூட. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 594 அப்படியே தான் இருக்குது, நோ சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 677 இருந்தது, செகண்ட் ரவுண்டில் 2 மார்க் குறைஞ்சி 675 இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 674 இருந்தது, 4 மார்க் குறைஞ்சி 670 மார்க்காக இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 670 5 மார்க் குறைஞ்சி 665 இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 666 எந்த சேஞ்சும் நடக்கல, பட் ரேங்க் மட்டும் 7 ரேங்க் இறங்கியிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 616 614 குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 555 அப்படியே தான் இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 570 அப்படியே தான் இருக்குது, நோ சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஃபார் கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 675ங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு, நோ சேஞ்ச். பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 667ங்கிறது 2 மார்க் குறைஞ்சி 665 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 660 அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு, நோ சேஞ்ச். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 656 பட் ரேங்க் மட்டும் குறைஞ்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 603ங்கிறது 3 மார்க் குறைஞ்சி 600 செகண்ட் ரவுண்டில் இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 552 மெயின்டைன் ஆகிடுச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 559 மெயின்டைன் ஆகி இருக்குது, நோ சேஞ்ச். இது மதுரை மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 675 இருந்தது ஓசிக்கு, செகண்ட் ரவுண்டில் 670 5 மார்க் குறைஞ்சிருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 666 இருந்தது, 1 மார்க் குறைஞ்சி 665 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 655 அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்கு, நோ சேஞ்ச். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 655 நோ சேஞ்ச். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 600ங்கிறது 7 மார்க் குறைஞ்சி 593 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 549 நோ சேஞ்ச். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 560 நோ சேஞ்ச். ஃபர்தர் ரவுண்ட்லையும் சேஞ்ச் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 667 அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 659ங்கிறது 3 மார்க் குறைஞ்சி 656 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 650 அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 651 அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 593ங்கிறது 2 மார்க் குறைஞ்சி 591 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 535 அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 536 அப்படியே மெயின்டைன் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 665ங்கிறது 4 மார்க் குறைஞ்சி 661 இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 660ங்கிறது 3 மார்க் குறைஞ்சி 657 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 656 8 மார்க் குறைஞ்சி 648 இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 650 மெயின்டைன் ஆகி இருக்குது, பட் ரேங்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 597 2 மார்க் குறைஞ்சி 595 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 542 மெயின்டைன் ஆயிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 549 மெயின்டைன் ஆயிருக்கு, நோ சேஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 658 இருக்கிறது 4 மார்க் குறைஞ்சி 654 இருக்குது. பிசிஏ பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 மார்க் குறைஞ்சி 647 செகண்ட் ரவுண்டில் இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 644ங்கிறது 1 மார்க் குறைஞ்சி 643 இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ சேஞ்ச் இந்த மார்க், பட் ரேங்க்ல குறைஞ்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 579 1 மார்க் குறைஞ்சி 578 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 515 நோ சேஞ்ச். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 531 நோ சேஞ்ச், அப்படியே மெயின்டைன் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 660 அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 656ங்கிறது 3 மார்க் குறைஞ்சி 653 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 644 அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்கு.
எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 646 மெயின்டைன் ஆகிடுச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 587 3 மார்க் குறைஞ்சி 584 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 548 மெயின்டைன் ஆகிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 554 மெயின்டைன் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ் திருச்சி. ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 660ங்கிறது 5 மார்க் குறைஞ்சி 655 இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 653ங்கிறது 3 மார்க் குறைஞ்சி 650 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 645 மெயின்டைன் ஆகியிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 645 1 மார்க் குறைஞ்சி 644 கட் ஆஃப் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 686ங்கிறது 1 மார்க் குறைஞ்சி 585 இருக்குது. 586லேருந்து 585 குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 540 மெயின்டைன் ஆகிடுச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 580 மெயின்டைன் ஆகியிருக்கு. நோ சேஞ்ச். ஓகே. அடுத்து தூத்துக்குடியில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 651 மெயின்டைன் ஆகியிருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 மார்க் குறைஞ்சி 633 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 631 மெயின்டைன் ஆகிடுச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 625 7 மார்க் குறைஞ்சி 618 இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 559 மெயின்டைன் ஆகியிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 499, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 496 மெயின்டைன் ஆகி இருக்குது. அப்படியே சேஞ்ச் இல்லாமல். அடுத்து கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓசிக்கு 655 இருந்தது. செகண்ட் ரவுண்டில் ஓசிக்கு எந்த அலாட்மெண்ட்டும் வரல. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 635 இருந்தது. செகண்ட் ரவுண்ட்லேயும் 635 இருக்குது. பட் ரேங்க்கில் சேஞ்ச் இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 631 அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 621ங்கிறது ரேங்க்கில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 556 மெயின்டைன் ஆகிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 489 மெயின்டைன் ஆகிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 510 மெயின்டைன் ஆகி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓசிக்கு 654 இருந்தது. செகண்ட் ரவுண்டில் 2 மார்க் குறைஞ்சி 652 இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 648 இருந்தது. செகண்ட் ரவுண்டில் 3 மார்க் குறைஞ்சி 645 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 636 இருந்தது. 1 மார்க் குறைஞ்சி 635 இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 641 இருந்தது. 1 மார்க் குறைஞ்சி 640 இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 575ங்கிறது 1 மார்க் குறைஞ்சி 574 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 508 மெயின்டைன் ஆகிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 520 மெயின்டைன் ஆகி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செகண்ட் ரவுண்டில் ஓசிக்கு 650 இருக்குது. பிசிக்கு 1 மார்க் குறைஞ்சி 643 இருக்குது. பிசிஎம்க்கு 639 மெயின்டைன் ஆயிடுச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க் குறைஞ்சி 632 இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 665 இருக்குது. 4 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க்ஸ்லையும் ரேங்க்லையும் எந்த சேஞ்சும் இல்லை. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 507, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 518 இருக்குது. தர்மபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 640 இருந்தது. 3 மார்க் குறைஞ்சி 637 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 625 மெயின்டைன் ஆயிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 635 மெயின்டைன் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 567 மெயின்டைன் ஆகியிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 501 அப்படியே மெயின்டைன் ஆகி இருக்குது. அடுத்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓசிக்கு 650 இருந்தது. செகண்ட் ரவுண்டில் 2 மார்க் குறைஞ்சி 550 இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 643 இருந்தது. 2 மார்க் குறைஞ்சி 641 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின்டைன் ஆகிருக்கு 633. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 635 இருந்தது. 2 மார்க் குறைஞ்சி 633 இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 570 இருந்தது. 1 மார்க் குறைஞ்சி 569 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 525 மெயின்டைன் ஆகிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 515 அப்படியே மெயின்டைன் ஆகி இருக்குது. திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டில் 651 இருந்தது. 3 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 654 இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 629 இருந்தது. 3 மார்க் குறைஞ்சி 626 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 621ங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகியிருந்தாலும் ரேங்க்கில் சேஞ்ச் இருக்குது, குறைஞ்சிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 614, 1 மார்க் குறைஞ்சி 613 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 650ங்கிறது 643 வரைக்கும் 7 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 484 நோ சேஞ்ச். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 495ங்கிறது 7 மார்க் குறைஞ்சி 488 வரைக்கும் கிடச்சிருக்கு. ரேங்க்கில் கொஞ்சம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 630ங்கிறது 3 மார்க் குறைஞ்சி 627 இருக்குது. பிசிஎம்க்கு 619 மெயின்டைன் ஆயிடுச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 614ங்கிறது 5 மார்க் குறைஞ்சி 609 இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 548ங்கிறது 6 மார்க் குறைஞ்சி 542 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 481, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 494 நோ சேஞ்ச். அடுத்து திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 639ங்கிறது 636 3 மார்க் குறைஞ்சிருக்கு. ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 651 ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்க்கு 623 மெயின்டைன் ஆயிடுச்சு. எம்பிசிக்கு 630 மெயின்டைன் ஆகிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மார்க் குறைஞ்சி 561 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 501 மெயின்டைன் ஆகியிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 519 மெயின்டைன் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓமாந்தூரா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓசிக்கு 670 இருந்தது. 2 மார்க் குறைஞ்சி 668 குறைஞ்சிருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 668ங்கிறது 6 மார்க் குறைஞ்சி 662 இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 661ங்கிறது 4 மார்க் குறைஞ்சி 657 இருக்குது.
எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 660ங்கிறது 4 மார்க் குறைஞ்சி 656 இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 605 இருக்கிறது 2 மார்க் குறைஞ்சி 603 இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550 மெயின்டைன் ஆயிடுச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 670 மெயின்டைன் ஆகி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உள்ள காலேஜுக்கு அப்படியே பாருங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கட் ஆஃப் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படியே ஒவ்வொரு காலேஜாக வச்சு காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ திஸ் இஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். அடுத்து ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில் நமக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் எதுவும் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் அலோகேட் ஆகலை ரிசர்வேஷன் மெத்தடில். இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டைக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இதுதான் கட் ஆஃபாக இருக்குது. தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூரில் ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி சேஞ்சஸோடு வந்திருக்கு. ராஜா முத்தையா தான் இப்போ கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படி சொல்கிறோம். அடுத்து அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃப் இருக்குது. அதுக்கடுத்து திண்டுக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் இது தான். தென் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் இது தான். கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் மார்க் இது தான், பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் இது தான். நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் இது தான். நீல்கிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் கிட்டத்தட்ட கடைசி கட் ஆஃப் மார்க்லாம் இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் மார்க் இது தான். அங்கே தான் நமக்கு எய்ம்ஸ் மதுரை செயல்பட்டுக்கிட்டு வருது, அது உங்களுக்கு தெரியும். திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுதான். திருவள்ளூரில் கொஞ்சம் கட் ஆஃப் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பிகாஸ் இன் அண்ட் அரௌண்ட் சென்னைனாலே உங்களுக்கு கட் ஆஃப் அது எகிரிடும். ஓசிக்கு பாருங்கள் 654 இருந்தது, 1 மார்க் குறைஞ்சி 653. பிசிக்கு 640 மெயின்டைன் ஆயிருந்தாலும் ரேங்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிசிஎம்க்கு 630 மெயின்டைன் ஆயிருக்கு. எம்பிசிக்கு மார்க் அதே தான், பட் ரேங்க் மட்டும் குறைஞ்சிருக்கு 628. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 570 1 மார்க் குறைஞ்சி 569. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 493. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 498 மெயின்டைன் ஆகி இருக்கு, நோ சேஞ்ச். நெக்ஸ்ட்டு திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதுக்கான கட் ஆஃப் இது தான். நியர்பை கோயம்புத்தூரில் வரதுனால இதுவுமே கொஞ்சம் வாண்டடாக இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகரில் கட் ஆஃப் மார்க் இது தான். 14ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னு இவங்க காலேஜ் வெப்சைட்டில் தான் தெளிவாக போட்டிருக்காங்க. அக்டோபர் 14 கோர்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு செகண்ட் ரவுண்ட் முடிவில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஸ்டேட் கோட்டா 92.5% என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.